ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தை கொண்டு ஒரு கதை தான் நம்ம இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் நினைவில் கம்பீரமாக இருக்கும் இந்திரா காந்தியையும் எம்ஜிஆரையும் மனசில் நினச்சிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த கதையை கேளுங்க. கண்டிப்பாக இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமான உண்மை கதை, உங்கள் இதயத்தை தொடும் கதை. இது நடந்தது இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அக்டோபர் 1984. பரபரப்பானது சென்னை அப்போலோ மருத்துவமனை. காரணம், இந்திரா காந்தி வந்து கொண்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக. அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் திடீரென ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் அப்போலோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்டு உடனே டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு விரைந்து வந்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. அதுவரை எம்ஜிஆரை பார்க்க யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆனால் இந்திரா காந்தி அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தவுடன் நேரடியாக சென்று கண்ணாடி கதவு வழியாக எம்ஜிஆரை பார்க்க அனுமதிக்கப்பட்டார். அதிர்ந்து போனார் இந்திரா காந்தி. ஐசியூவில் அந்த பரிதாப கோலத்தில் எம்ஜிஆரை பார்த்தவுடன் இந்திரா காந்தியின் வாயிலிருந்து தன்னையும் அறியாமல் வந்த வார்த்தைகள், இஸ் தட் எம்ஜிஆர்? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அருகில் இருந்த ஜானகி அம்மையாரின் கைகளை பிடித்து கொண்டு இந்திரா காந்தி சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், இவரை காப்பாற்றுவது இந்த நாட்டின் கடமை, என்னுடைய கடமையும் கூட. இப்படி சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் செயலிலும் இறங்கினார் இந்திரா காந்தி. அடுத்த நாளே பிரதமரின் சிறப்பு விமானத்தில் அமெரிக்காவிலிருந்து மருத்துவர்கள் அப்போலோவுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். மேலும் இந்திரா காந்தியின் ஏற்பாட்டின் பேரில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 24 மணி நேரமும் தயாராக எம்ஜிஆருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவசரமாக மருத்துவர்களை அழைத்து வருவதற்கும் தேவைப்பட்டால் எம்ஜிஆரை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கும் தயாராக இருக்க சொல்லி உத்தரவிட்டு இருந்தார் இந்திரா காந்தி. எம்ஜிஆரின் உடல்நிலை இன்னும் மோசமாகவே 5/11/1984 அன்று ஏற்கனவே இந்திரா காந்தி ஏற்பாடு செய்து வைத்திருந்த தனி விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் எம்ஜிஆர். சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பி வந்தார் எம்ஜிஆர். ஆனால் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த இந்திரா காந்தி அப்போது உயிரோடு இல்லை. 1984 அக்டோபர் 31 காலையில் கண்ணிமைக்கும் வேளையில் நடந்துவிட்டது அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். இந்திரா காந்தி தன் சொந்த பாதுகாவலர்களாலேயே சுட்டு கொல்லப்பட்டு விட்டார். உலகமே அந்த செய்தியை உடனே அறிந்து கொண்டு விட்டாலும் எம்ஜிஆரிடமும் மட்டும் அதை சொல்லாமல் மறைக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தவித்தார்கள் மருத்துவர்கள். ஏனென்றால் இந்திரா காந்தி இறந்த அந்த வேளையில்தான் எம்ஜிஆர் உயிருக்கு போராடி கொண்டிருந்து தீவிர சிகிச்சையில் இருந்தார். அந்த வேளையில் இந்த செய்தியை அவரிடம் சொல்லி அதை தாங்க முடியாமல் எம்ஜிஆர் உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அஞ்சினார்கள் மருத்துவர்கள். அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவில் மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்ட எம்ஜிஆரின் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் தயக்கத்துடன் மெல்ல மெல்ல இந்திரா காந்தியின் மரண செய்தியை எம்ஜிஆரிடம் சொன்னார்கள் அதிகாரிகள். அதை கேட்டவுடன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார் எம்ஜிஆர். உடனடியாக இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளின் வீடியோக்களை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டார். வீடியோ ஓட ஓட எம்ஜிஆரின் விழிகளில் கண்ணீர் பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. எதற்கும் கலங்காத எம்ஜிஆர் இந்திராவின் இறுதி ஊர்வல காட்சிகள் அடங்கிய அந்த வீடியோவை பார்த்துவிட்டு சிறு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதார். தன் உயிரை காப்பாற்ற டெல்லியிலிருந்து ஓடோடி வந்த இந்திரா காந்திக்கு நன்றி சொல்ல எம்ஜிஆர் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் அந்த இந்திரா காந்தி இப்போது உயிரோடு இல்லை. பக்கத்தில் இருப்பவர் யாரிடமாவது இதை சொல்லி வாய்விட்டு அழலாம் என்றால் கூட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆருக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மௌனமாக தனக்குள் அழுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் எம்ஜிஆரால்? வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். உண்மைதாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை இப்போதே வாழ்ந்து கொண்டாடணும். நீங்கள் நேசிக்கும் நபர்களுக்கு நன்றியை கூறுங்க.
அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்பான வார்த்தைகளை பேசுங்கள். பாராட்டுங்கள். அக்கறையுடன் விசாரியுங்கள். அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். தேவைப்படும் போது கை கொடுங்கள். சிறிய உதவிகளை செய்யுங்கள். சிறிய அன்பளிப்புகள் மூலம் உங்கள் நினைவுகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் அன்புக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். நேசிப்பது மட்டுமே நம்மிடம் உள்ளது. கடந்த காலம் முடிந்துவிட்டது. நாளைய நாளை நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாமல் போகலாம். எனவே இன்று நாம் நேசிப்பது மட்டுமே நம்மிடம் உள்ளது. கடினமான காலங்களில் தாங்கி பிடிக்கும் பலத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பிலும் உற்சாகத்தையும் அன்பு மட்டுமே கொடுக்கின்றது. அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.